மற்ற செய்திகளை பார்க்கலாம். வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேக திமுக இடையேதான் போட்டி என தாவேக தலைவர் விஜய் உறுதிபட தெரிவித்தார். நம்மளுடைய இந்த கூட்டணி சுயமிழந்த கூட்டணியாலாம் இருக்காது, சுய மரியாதை கூட்டணியா தான் இருக்கும். இந்த ஒரு பக்கம் RSS கிட்ட அடிபணிஞ்சுக்கிட்டு, இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணியெல்லாம் நம்ம கூட்டணி இருக்காது. 2026 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு TVK, இன்னொன்னு DMK. தாவேகாவுக்கு கொள்கை எதிரி பாஜக தான், அரசியல் எதிரி திமுக தான் என விஜய் மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்தார். நம்ம ஸ்டாண்ட்ல நாம எப்பவுமே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கிறோம். அதுல எந்த மாற்றத்துக்கோ எந்த சமரசத்துக்கோ துளி கூட இடமில்லை. நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான். எதுக்குங்க இந்த பாசிச பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோ உறவு வச்சுக்க? நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன? வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என்றும் தாவேகாவுடன் கிடையாது என்று திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலடி கொடுத்துள்ளார். பொறுத்தவரை எதிர்க்கட்சிகள் பயப்பட வேண்டும். ஏன்னால் எங்கள் எதிரிகள் சிதறி நிற்கிறார்கள். அதனால் விஜய் எங்களுக்கு எதிரான வாக்குகளைத்தான் அவர் கொஞ்சம் பங்கெடுத்துக் கொள்ளப் போகிறார். எங்களுக்கு எதிரான வாக்குகளில் அப்படி பார்த்தால் இப்பொழுது ஏற்கனவே எங்களுடைய எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த கட்சிகள் வாங்கிய வாக்குகள் எல்லாம் குறைய போகிறது. அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பொருந்தாத கூட்டணி என தாவேக தலைவர் விஜய் விமர்சித்துள்ளார். எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு? இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஆட்சி இங்க அமையணும்னு அந்த அப்பழுக்கற்ற அந்த தொண்டர்களுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால என்ன வேஷம் போட்டுக்கிட்டு பாஜக இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தாலும் அவங்க வித்தை எல்லாம் இங்க வேலைக்கே ஆகாது. அதிமுக யார் கையில் இருக்கிறது என தெரியாமல் அறியாமையில் விஜய் பேசுகிறார் என கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துள்ளார். காஞ்சிபுரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தாவேக மாநாட்டில் விஜய் உரையாற்றியதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது யார் கையில் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். பாவம், அறியாமையின் காரணமாக பேசுவதாக நான் பார்க்கின்றேன். இது கூட தெரியாமல் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்கின்ற சொன்னால் அவரை நம்பி எப்படி தொண்டர்கள் இருப்பார்கள்? தாமரை இலையில் தண்ணீரே ஒட்டாது, தமிழர்கள் ஒட்டுவார்களா என தாவேக தலைவர் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு. அடுத்து உங்களோட இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக RSS அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி. பாஜகவை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று விஜய் கூறிய கருத்திற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிலடி கொடுத்துள்ளார். தாமரை இலையில தண்ணீர் ஒட்ட வேண்டியதில்லை, தாமரை தண்ணீர்ல மலரும், ஒட்ட வேண்டியதில்லை. அதனால ஒட்ட வேண்டியதுல ஓட்டு வரும். அதனால தமிழகத்தில் தாமரை தண்ணீரில் மலரும். தாவேக மாநாட்டில் எம்ஜிஆர், விஜயகாந்த் ஆகியோரை தாவேக தலைவர் விஜய் புகழ்ந்து பேசினார். சினிமானாலும் சரி அரசியல்னாலும் சரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே, அவரை மறக்க முடியுமா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று விஜயின் கருத்திற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் ஃபுல்லா ஒரே கட்சி கிட்ட போகுது.
இப்போ ஆட்சி கூட்டணி ஆட்சி என்கின்ற போது உண்மையிலே மக்களுக்கு நடக்கின்ற எல்லா பிரச்சனையும் நம்ம தைரியமாக போய் பேசலாம். இது சரியில்லை, இந்த துறை சரியில்லைங்க, இப்படி இருக்கு, இதை கொஞ்சம் நம்ம சீர் பண்ண முடியும் என்ற உரிமை நமக்கும் கிடைக்கும். அதனால் அது நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயம். 234 தொகுதிகளிலும் போட்டியிடும் வேட்பாளர் தாம்தான் என விஜய் தெரிவித்தார். தனது முகத்திற்காக தாவேக்காவுக்கு வாக்களியுங்கள் என்றும் பொதுமக்களை அவர் கேட்டுக்கொண்டார். மதுரை மத்தி வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், மேலூர் விஜய், சோழவந்தான் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய். என்னடா எல்லா தொகுதியிலையும் ஒரே வேட்பாளர்னு பாக்குறீங்களா? 234 தொகுதியிலையும் இந்த விஜய் தான். தமிழக வெற்றி கழக மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜயின் பெற்றோர் கலந்து கொண்டனர். மாநாட்டின் மேடையில் இருந்த தந்தை S.A. சந்திரசேகர் தாய் ஷோபாவை விஜய் ஆற தழுவி மகிழ்ந்தார். அப்போது தாயார் ஷோபா விஜய்க்கு அன்பு முத்தம் கொடுத்தார். பின்னர் இருவரிடமும் வாழ்த்து பெற்ற விஜய் அவர்களை நாற்காலியில் அமர வைத்தார். மதுரையில் தாவேக்கா தொண்டர்களை வெயில் வாட்டி வதைத்த நிலையில் 2 இளைஞர்கள் மயங்கி விழுந்து உயிரிழந்தனர். சென்னை ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த 33 வயது பிரபாகரன் மதுரை சக்கிமங்கலம் அருகே வாகனத்தில் இருந்து இறங்கிய போது வெயில் காரணமாக மயக்கமடைந்தார். மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இதேபோல நீலகிரி மாவட்டம் குன்னூரைச் சேர்ந்த ரித்திக் ரோஷனுக்கு மாநாட்டு திடலில் மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் ஊர் திரும்பும் வழியில் மயக்கமடைந்தார். சமயநல்லூர் அருகே ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பரிசோதனை செய்தபோது அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறினர். தாவேக்கா மாநாட்டில் பங்கேற்ற 250க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. தாவேக்கா மாநாடு நடைபெற்ற மதுரையில் தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக 103 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இதனால் மாநாட்டில் பங்கேற்ற 250க்கும் மேற்பட்டோருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. அவர்களுக்கு மாநாடு மருத்துவ முகாம்களிலும் ஆம்புலன்ஸ்களில் அழைத்துச் சென்று மருத்துவமனைகளிலும் சிகிச்சை அளிக்கப்பட்டது. மதுரை தாவேக்கா மாநாட்டிற்கு வந்த வாகனங்கள் சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றன. பாரபத்தி பகுதியில் இருந்து மதுரை வடையங்குளம் ரவுண்டானா வரை வேன், பஸ், இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் கடுகு பார்வை காட்சிகளை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி பதிவு செய்துள்ளது. நாட்டை ஜனநாயக பாதையில் இருந்து திசை திருப்புவதற்காக பதவி நீக்க மசோதாவை மத்திய அரசு கொண்டு வந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்தார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ரகுமான் கானின் 6 நூல்களை வெளியிட்ட அவர் இதனை தெரிவித்தார். இதுக்கு முன்னாடி குடியுரிமை திருத்த சட்டம், வக்கு திருத்த சட்டம் என சிறுபான்மை மக்களுக்கு எதிரான பல்வேறு சட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போதெல்லாம் அந்த சட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எப்படி கடுமையாக எதிர்த்தோமோ அதே மாதிரி இந்த கருத்து சட்டத்தையும் எதிர்ப்போம். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் டிப்ளமோ படிப்பில் சேர்வதற்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் இயங்கி வரும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை, தோட்டக்கலை, வேளாண்மை பொறியியல் தொடர்பான பட்டய படிப்புகள் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இவற்றில் சேர ஆன்லைன் விண்ணப்பங்கள் பெறப்படுவதாகவும் 29ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. tnau.ucanapply.com என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக பூத் கமிட்டி முகவர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று நெல்லை வருகிறார். கேரளாவில் இருந்து தூத்துக்குடிக்கு விமானத்தில் வரும் அமித்ஷா அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் பாளையங்கோட்டை ஆயுதப்படை மைதானத்திற்கு வருகிறார். திருநெல்வேலியில் உள்ள தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டில் அமித்ஷாவுக்கு தேநீர் விருந்து அளிக்கப்படுகிறது. தொடர்ந்து மாலை 3:30 மணிக்கு நெல்லை தச்சநல்லூர் பகுதியில் நடைபெறும் பாஜக பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டத்தில் பங்கேற்று அமித்ஷா பேசுகிறார்.
சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபை தரிசனத்திற்கு சில மாற்றங்களை செய்தால் நாள்தோறும் 4000 பேர் வரை தரிசனம் மேற்கொள்ள வாய்ப்பு இருப்பதாக இந்து சமய அறநிலையத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளது. கனகசபையின் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகளின் பக்கவாட்டில் கூடுதலாக மர இரும்பு படிகள் அமைத்து ஏற்பாடு செய்தால் கூட்ட நெரிசலின்றி காலவிரயமின்றி தரிசனம் மேற்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. இது தொடர்பாக பொது தீட்சிதர்கள் பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டது. ஆளுநர்கள் காலவரையின்றி மசோதாக்களை நிறுத்தி வைத்தால் அது சட்டப்பேரவையை செயலிழக்க செய்துவிடும் என்று உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் தர ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிப்பது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது அரசியலமைப்பின் பாதுகாவலர் உச்சநீதிமன்றம் தான் என நீதிபதிகள் திட்டவட்டமாக குறிப்பிட்டனர். அரசமைப்பு பணியாளர்கள் செயல்படாமல் இருந்தால் தாங்கள் தலையிட அதிகாரம் இல்லையா என்று சரமாரியாக கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் விசாரணையை வரும் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். 18 வயதிற்கு மேற்பட்டோர் முதன்முறையாக ஆதார் அட்டை கோரி விண்ணப்பித்தால் வழங்கப் போவதில்லை என அசாம் மாநில அரசு முடிவு செய்துள்ளது. அண்டை நாடான வங்கதேசத்தில் இருந்து சட்டவிரோதமாக அசாமுக்குள் குடியேறுபவர்கள் ஆதார் அட்டை பெறுவதை தடுக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. எனினும் இது பட்டியல் மற்றும் பழங்குடி இனத்தவர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு பொருந்தாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலம் போர்பந்தரில் தொடர்ந்து பெய்த கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி சாலைகள் குளம் போன்று காட்சியளித்தன. குறிப்பாக சோம்நாத் தேசிய நெடுஞ்சாலையில் சாலையே தெரியாத அளவிற்கு தேங்கிய மழை நீரில் வாகனங்கள் ஊர்ந்தபடி சென்றன. சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்த அனுபவத்தை தன்னால் வார்த்தைகளால் விவரிக்க முடியாது என்று சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று திரும்பியுள்ள இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா தெரிவித்துள்ளார். டெல்லியில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் உடன் செய்தியாளர்களை சந்தித்து சுபான்ஷு சுக்லா தனது விண்வெளி பயணம் குறித்து விவரித்தார். Time that is followed on station is the GMT time. So you follow the GMT time and accordingly your entire work day and sleep period is defined based on that particular time. However, it is difficult to sleep because the view is so beautiful that when you go to sleep, you just feel like sitting by the window and not going to sleep. So you have to force yourself to go and sleep. But that is the only challenge. Otherwise, technically there are provisions to block the light out and you just follow the timeline of GMT. பணம் வைத்து விளையாடும் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு தடை விதிக்கும் வகையிலான ஆன்லைன் விளையாட்டு ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாட்டு சட்ட மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது. இந்த மசோதாவின் கீழ் ஆன்லைன் சூதாட்டம் தடை செய்யப்பட்டு அதை ஊக்குவிப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை அல்லது 1 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். மக்களவையில் எதிர்க்கட்சிகளின் அமளுக்கு மத்தியில் மசோதா புதன்கிழமை நிறைவேற்றப்பட்ட நிலையில் மாநிலங்களவையில் வியாழக்கிழமை தாக்கல் செய்யப்பட்டு குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டது. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனுவை இந்தியா கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர் சுதர்சன் ரெட்டி தாக்கல் செய்தார். காங்கிரஸ் தலைவர்கள் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, திமுக எம்பி திருச்சி சிவா, சிவசேனா எம்பி சஞ்சய் ராவத், தேசியவாத காங்கிரஸ் எம்பி ராம்கோபால் யாதவ் உள்ளிட்டோர் முன்னிலையில் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலரிடம் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன் ரெட்டி வேட்புமனு தாக்கல் செய்தார். நடிகையின் குற்றச்சாட்டை தொடர்ந்து கேரள இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ராகுலும் கூட்டத்தில் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மலையாள நடிகை ரினி அன்ஜார்ஜ் இளம் அரசியல் தலைவர் தனக்கு அநாகரிக குறுஞ்செய்தி அனுப்புவதாகவும் ஹோட்டலில் தனியாக சந்திக்க அழைத்ததாகவும் குற்றஞ்சாட்டினார். பாலக்காடு எம்எல்ஏவும் கேரள இளைஞர் காங்கிரஸ் தலைவருமான ராகுல் தான் அந்த அரசியல் தலைவர் என பாஜகவினர் குற்றஞ்சாட்டினர். இந்நிலையில் ராகுல் தனது பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ் உள் விவகார குழு விசாரித்து வருகிறது. இந்திய அணி பாகிஸ்தானில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்காது என்றும் பாகிஸ்தான் அணி இந்தியாவில் நடைபெறும் எந்த போட்டியிலும் பங்கேற்க அனுமதிக்க மாட்டோம் என்றும் இந்திய விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய விளையாட்டுக் கொள்கையை வெளியிட்டுள்ள இந்திய விளையாட்டு அமைச்சகம் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மட்டுமே பங்கேற்கும், 2 நாட்டு தொடர்கள் இனி நடைபெறாது என்றும் ஆசிய கோப்பை, உலகக்கோப்பை போன்ற பொதுவான தொடர்களில் மட்டுமே பாகிஸ்தான் அணியுடன் இந்திய அணி விளையாடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆசிய கோப்பை தொடரில் இந்தியா பாகிஸ்தான் அணிகள் மோதும் போட்டி நடைபெறுவது உறுதியாகியுள்ளது.
சென்னை வாசிகளுக்கு கிராமத்தை கண்முன் காட்சிப்படுத்தும் விதமாக சென்னையில் ஒரு கிராம திருவிழா தொடங்கியுள்ளது. நந்தனம் YMCA மைதானத்தில் 4 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தென்னங்குருத்தோலையை வெட்டி தொடங்கி வைத்தார். இந்த திருவிழாவில் பாரம்பரிய உணவு வகைகள், தானிய வகைகள், விவசாயம் சார்ந்த புத்தகங்கள், மரங்களாலான கைவினைப் பொருட்கள், மாட்டு வண்டி, குதிரை வண்டி, பானை அடித்தல், இளவட்டக்கள் உள்ளிட்டவை வைக்கப்பட்டு கிராமத்தை கண்முன் காட்சிப்படுத்தும் விதமாக 120க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் 2 பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் பதவிக்காலத்தை நீட்டித்து தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி உத்தரவிட்டிருக்கிறார். அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் க. ரவி மற்றும் மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் ஆகியோரின் பதவிக்காலம் வியாழனோடு நிறைவடைந்த நிலையில் ஓராண்டிற்கு பதவி நீட்டிப்பு செய்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தொல்லியல் துறை அனுமதி இல்லாமல் திருப்பரங்குன்றம் மலையில் எந்தவித பணியும் மேற்கொள்ளக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் வழிபாட்டு உரிமை தொடர்பான வழக்கு விசாரணையின் போது தொல்லியல் துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மலையை ட்ரோன் மூலம் அளவீடு செய்ய மதுரை மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கவில்லை என்றும், ட்ரோன் மூலம் அளவீடு செய்தால்தான் மலையின் கொள்கையை வரையறை செய்ய முடியும் என்றும் வாதிட்டார். ஆனால் மலை மீது உள்ள தர்காவில் வழிபாட்டு உரிமையை பிற மதத்தினர் முடிவு செய்யக்கூடாது என்று தர்கா நிர்வாகம் சார்பில் முறையிடப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி மனு மீதான விசாரணையை வரும் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். திருப்பூரில் வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் அவரது கணவர் மற்றும் மாமனார், மாமியாருக்கு நிபந்தனை பிணை வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு தொடர்பாக ஏற்கனவே RDO விசாரணை நடந்துள்ளதாகவும் அவர்களை சிறையில் வைத்திருக்க அவசியம் இல்லை எனவும் கூறி மூவருக்கும் பிணை வழங்கப்பட்டது. அடுத்த உத்தரவு பிறப்பிக்கும் வரை தினமும் காலை மற்றும் மாலையில் ஆஜராகி கையெழுத்திட்டு காவல்துறையினர் விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்கவும் உத்தரவிடப்பட்டது. சாட்சிகளை கலைக்க முயற்சிக்க கூடாது எனவும் மூவருக்கும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கருங்கல்பாளையம், மூலப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் சாலையின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி வாகன ஓட்டிகள் சிரமமடைந்தனர். மழையால் குளுமையான சூழல் நிலவியது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் 27ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் உயர்ந்து 9230 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தொடர்ந்து விலை குறைந்து வந்த நிலையில் வியாழக்கிழமை அதிகரித்துள்ளது. 22 கேரட் 1 சவரன் ஆபரண தங்கம் 73,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளியும் கிராமிற்கு 1 ரூபாய் விலை உயர்ந்து 126 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அமெரிக்காவில் எரின் புயலால் ஏற்பட்ட கடல் சீற்றத்தால் வடக்கு கரோலினாவே நிலை குலைந்தது. கடற்கரையோர பகுதிகளை கடல் நீர் சூழ்ந்து கொண்டதால் மக்கள் வெளியேற்றப்பட்டனர். தொடர் மழை காரணமாக குடியிருப்புகள், வணிக வளாகங்களை வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டது. காலை உணவு திட்ட விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகஸ்ட் 26ஆம் தேதி சென்னையில் தொடங்கி வைக்க உள்ளார். நகரப்பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிகளில் உள்ள மாணவர்கள் பயன்பெறும் வகையில் இத்திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இதன் வாயிலாக 3 லட்சத்திற்கும் அதிகமான மாணவ மாணவியர்கள் பயன்பெற உள்ளனர். திட்ட விரிவாக்கத்தை மயிலாப்பூரில் உள்ள புனித சூசையப்பர் தொடக்கப் பள்ளியில் முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். தாவேகாவின் மதுரை மாநாட்டில் பரந்தூரில் விவசாய நிலங்களை அழைத்து புதிய விமான நிலையம் கட்டும் முடிவுக்கு கண்டனம் தெரிவித்தும், வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை தமிழ்நாடு உள்ளிட்ட பிற மாநிலங்களில் மேற்கொள்ளக்கூடாது என்றும், தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க தவறி வரும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு கடும் கண்டனம் தெரிவிப்பது உள்ளிட்ட 6 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ராம்பாக் சென்ற தாவைக்கா தலைவர் விஜயை நெருங்கிய தொண்டர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். ராம்பாக் மேடையில் தொண்டர்கள் ஏறாமல் இருக்க பாதுகாப்பு தடுப்புகளில் முன்னெச்சரிக்கையாக கிரீஸ் தடவப்பட்டிருந்தது. ஆனால் அதையும் தாண்டி தொண்டர்கள் சிலர் ராம்பாக் மேடை மீது ஏறியதால் பரபரப்பு நிலவியது. ராம்பாக் என்பது தொண்டர்களுடன் விஜய் செல்ஃபி எடுத்துக் கொண்டார்.
மார்க்கெட்டிலிருந்து அரசியலுக்கு வரவில்லை என்ற விஜயின் கருத்துக்கு பதிலளித்துள்ள கமல்ஹாசன் அவர் தனது சகோதரர் என்றும் கூறியுள்ளார். என் பேர் சொல்லியிருக்காரா? யார் பேராவது சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா? அப்புறம் ஏன் அட்ரஸ் ஏதாவது லெட்டருக்கு நான் பதில் போடலாமா? போட தப்புங்க. வணக்கம். அவர் தம்பி எனக்கு. புதுக்கோட்டையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் பங்கேற்ற மாவட்ட ஆட்சியர் அருணா கோரிக்கையை உடனே நிறைவேற்றினால்தான் கூட்டத்தை நிறைவு செய்வேன் என்று தெரிவித்தார். மாநகராட்சிக்குட்பட்ட பாலநகர் பகுதியில் குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் நீண்ட நாட்களாக செல்வதாகவும் மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்றும் கூட்டத்தில் விவசாயி ஒருவர் கூறினார். அப்போது மாநகராட்சி அதிகாரிகளை கடிந்து கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டம் முடிவதற்குள் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார். ஒருத்தர் இத்தனை நாள் சொல்றாங்க நான் சாப்பிட்ட வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்றது அது உறுதியா அவங்களுக்கு பண்ணவும் தெரியலையா? நான் ஜஸ்ட் கோ ஓவர் தி மீட்டிங். யார் உங்களோட ஏங்க? கலியகுமார் போனை பண்ணி இப்ப போயிட்டு முடிச்சுட்டு இந்த மீட்டிங் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு சரியாகவும் வந்து சொல்லணும். சொன்னா மட்டும்தான் யூபி அலவுட் ஆகும். அது வரைக்கும் நான் மீட்டிங் முடிக்க மாட்டேன். போன் பண்ணி முடிப்போம். சென்னை விமான நிலையத்தில் தாய்லாந்து நாட்டிலிருந்து கடத்தி வரப்பட்ட 12 கோடி ரூபாய் மதிப்பிலான உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா பிடிபட்டது. இதேபோல் சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு கடத்த முயன்ற 11 கிலோ சுறாமீன் செதில்களை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 4 பயணிகளை அதிகாரிகள் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். மேட்டூர் அணை உபரி நீர் திட்டத்தால் வனவாசி வைரன் ஏரி நிரம்பிய நிலையில் விவசாயிகள் காவிரி நீருக்கு வழிபாடு நடத்தி மலர் தூவினர். சேலம் மாவட்டத்தில் உள்ள 100 வறண்ட ஏரிகளுக்கு உபரி நீரை நிரப்பும் பணி நடைபெற்று வரும் நிலையில் சுமார் 50 ஏரிகள் நிரம்பியுள்ளன. இந்நிலையில் வைரன் ஏரிக்கு சென்றடைந்த காவிரி நீரை விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமாக வரவேற்றனர். டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அவருக்கு Z பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கருத்து கேட்பு கூட்டத்தின் போது டெல்லி முதலமைச்சர் இல்லத்திற்குள் புகுந்த நபர் முதலமைச்சர் ரேகா குப்தாவை தாக்கினார். இதில் முதலமைச்சருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் தாக்குதல் நடத்திய குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்த ராஜேஷ் பாய் கிம்ஜியை காவலர்கள் கைது செய்தனர். இந்நிலையில் டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவுக்கு மத்திய அரசு Z பிரிவு பாதுகாப்பு வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூரில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு வந்த விவசாயிகளை கும்பல் ஒன்று சுங்கவரி கேட்டு தாக்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடை செய்த நெல்மணிகளை போலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வந்தனர். மூட்டைகளை இறக்கிவிட்டு விவசாயிகள் வெளியே செல்ல வண்டியை எடுத்தபொழுது அங்கிருந்த கும்பல் சுங்கவரி கொடுத்தால் தான் வண்டியை வெளியே அனுப்ப முடியும் என கூறியது. இதனால் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் விவசாயிகளை அந்த கும்பல் தாக்கியது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மாட்டு வண்டி எல்கை பந்தயம் கோலாகலமாக நடைபெற்றது. ஊசி மேசியாபுரம் கிராமத்தில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் 29 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்கள் மற்றும் சாரதிகளுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். திருவண்ணாமலை அருகே ஆயுதப்படை பெண் காவலரின் கழுத்தில் இருந்து 1 பவுன் தங்கச்சங்கிலியை மர்ம நபர்கள் பறித்துச் சென்ற சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கலையரசு என்ற அவர் 2 வீலரில் சென்றபோது பின் தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் சங்கிலியை பறித்துக் கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றனர். அவர்களை பிடிக்க வாகனத்தில் அவர் பின் தொடர்ந்து சென்றபோது முடியவில்லை. காவலரிடமே நகை பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் விசாரணை நடந்து வருகிறது. வாணியம்பாடியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண் நோயாளிக்கு இரத்த கொதிப்பு மாத்திரைக்கு பதிலாக இதய நோய்க்கான மாத்திரைகள் வழங்கப்பட்டதால் அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. மாத்திரையை 21 நாட்களாக உட்கொண்டு உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் தனியார் மருத்துவமனையை அணுகிய போது மாத்திரை விவகாரம் தெரியவந்தது. இதையடுத்து அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அந்த பெண்ணின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டி தாதனூர் பகுதியில் பஞ்சுமத்தை குடோனில் தீ விபத்து ஏற்பட்டது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மெத்தைகள் எரிந்து சேதமடைந்தன. அண்ணாதுரை என்பவருக்கு சொந்தமான இந்த குடோனில் ஏற்பட்ட விபத்து குறித்து ஊழியர்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்த நிலையில் அவர்கள் வந்து தீயை மேலும் பரவாமல் கட்டுப்படுத்தி அணைத்தனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்.
காஞ்சிபுரத்திற்கு வருகின்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் உருவம் பொறிக்கப்பட்ட கைத்தறி நெசவு பட்டு சால்வை பரிசளிக்கப்பட்டது. அதில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற வாசகமும் இடம்பெற்றிருந்தது. மேலும் காஞ்சிபுரம் தூய பட்டு துணியில் உருவான எடப்பாடி பழனிசாமியின் உருவம் தாங்கிய பலகையும் பரிசாக அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக கருவில் இருப்பது ஆனா பெண்ணா என கண்டறிந்து கூறிய புகாரில் ஸ்கேன் டெக்னீஷியன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கந்திலி அருகே பணத்துக்காக கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை கூறி வந்த 5 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் மூளையாக செயல்பட்ட சுகுமார் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே பலமுறை இவர் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியே வந்து மீண்டும் மீண்டும் இதே செயலில் ஈடுபடுவது தெரியவந்துள்ளது. சென்னை ஓஎம்ஆர் சாலை கண்ணகி நகரில் மழைநீர் வடிகால் பணி செய்து கொண்டிருந்த போது சுவர் இடிந்து விழுந்ததில் வடமாநில இளைஞர்கள் 3 படுகாயமடைந்தனர். குளத்தின் மதில் சுவர் சரிந்து விழுந்ததில் பணியில் இருந்த 3 பேரும் இடிபாடுகளுக்கிடையே சிக்கி படுகாயமடைந்தனர். இதையடுத்து மீட்கப்பட்ட அவர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். உலக புகைப்பட தினத்தை கொண்டாடும் வகையில் கோவையில் நடைபெற்ற கண்காட்சியில் பழமை வாய்ந்த கேமராக்கள் மற்றும் புகைப்பட தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. கோவை புதூர் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் இக்கண்காட்சி நடைபெற்றது. பொதுமக்கள், பள்ளி மாணவர்கள் என பலர் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேக்காமண்டபம் பகுதியில் மார்க்கெட்டின் மரத்தடியில் படுத்துறங்கிய நபர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டார். 65 வயதான கூலி தொழிலாளியான மணி ஆதரவற்ற நிலையில் மார்க்கெட் மரத்தடியில் தஞ்சமடைந்து யாசகம் பெற்று வந்தார். இந்த நிலையில் அவரிடம் ஒரு கும்பல் தகராறில் ஈடுபட்டுள்ளது. இதுகுறித்து பொதுமக்களும் காவல்துறையிடம் புகார் தெரிவித்துள்ளனர். பின்னர் மரத்தடியில் கழுத்தறுக்கப்பட்ட நிலையில் மணி கிடந்துள்ளார். மதுபோதையில் நடந்த மோதலா அல்லது முன்விரோதம் காரணமா என காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே சரக்கு வாகனம் மீது இருசக்கர வாகன மோதி விபத்தில் கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். பெருநாவலூர் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் சுரேஷ் பாபு, சவுந்தரராஜன், பிரகாஷ் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது நானாக்குடி முக்கம் அருகே எதிரே வந்த சரக்கு வாகனத்தின் மீது இருசக்கர வாகனம் மோதியது. இதில் சுரேஷ் பாபு நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த 2 மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கடப்பாக்கத்தில் ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் நோய்க்கு தடுப்பூசி செலுத்திக் கொண்ட அரசு பள்ளி மாணவிகள் 2 பேருக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவக் குழுவினரால் 150 மாணவிகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. அவர்களில் 2 மாணவிகளுக்கு திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். கொடைக்கானல் அருகே பள்ளங்கிக்கொம்பை பகுதியில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மயங்கிய பெண் யானைக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் கடுமையாக போராடினர். யானையை எழுப்புவதற்கான முயற்சியை கால்நடைத்துறையினர் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே 1.5 வயது குட்டி யானை தாயை பிரியாமல் பாச போராட்டம் நடத்தியதால் வெடி போட்டு அதனை விரட்டியதோடு தொடர்ந்து கண்காணித்தும் வருகின்றனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்கு உட்பட்ட வெள்ளாண்டி வலசு பகுதியில் மின்மாற்றி பயங்கர சத்தத்துடன் வெடித்து தீப்பிடித்து எரிந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதை அடுத்து கொழுந்துவிட்டு எரிந்த தீயை தீயணைப்புத் துறையினர் போராடி அணைத்தனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெறுகிறது. வாக்கு திருட்டு மற்றும் வாக்காளர் பட்டியல் முறைகேட்டை கண்டித்து நெல்லையில் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் கட்சியினர் பேருந்துகளில் ஸ்டிக்கர் ஒட்டி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நம் வாக்கு நம் அதிகாரம் என்ற பெயர்களில் பேருந்துகளில் ஸ்டிக்கர்களை ஒட்டி நூதன முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டனர். பாஜகவை கண்டித்து முழக்கங்களையும் எழுப்பினர். திருச்சி ஸ்ரீரங்கம் பகுதியில் வீட்டில் சமையல் செய்யும் போது ஏற்பட்ட தீ விபத்தில் 6 குடிசை வீடுகள் எரிந்து சேதமடைந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கூலி தொழிலாளியான தங்கமணியின் வீட்டில் சமையல் செய்யும் போது எதிர்பாராத விதமாக குடிசையில் தீப்பற்றியது. தீ அருகில் இருந்த வீடுகளுக்கு மளமளவென பரவியதில் 6 வீடுகளும் பற்றி எரிந்தன. வீடுகளில் இருந்த இருசக்கர வாகனம் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சாலையோர பள்ளத்தில் அரசு பேருந்து சரிந்து விபத்துக்குள்ளானது. செங்கோட்டையிலிருந்து ராமநாதபுரம் நோக்கி அரசு பேருந்து சென்று கொண்டிருந்தது. காலங்கரைப்பட்டி அருகே சென்றபோது பேருந்தின் ஆக்சல் உடைந்து சாலையோர பள்ளத்தில் சரிந்து விபத்திற்குள்ளானது. பேருந்தில் பயணித்த 46 பயணிகளுக்கு லேசான காயம் ஏற்பட்டது. ஓட்டுநரின் சாமர்த்தியத்தால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்ட நிலையில் மாற்று பேருந்து மூலம் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் விநாயகர் சிலைகளை பொது இடங்களில் வைக்கவும் நீர்நிலைகளில் கரைக்கவும் தடை விதித்து திருவாரூர் தாலுகா காவல் நிலைய ஆய்வாளர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விநாயகர் சதுர்த்தி வருவதை முன்னிட்டு ஊர்வலம் நடத்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் களிமண்ணாலான சிலைகள் மற்றும் சுண்ணாம்பிலான சிலைகளுக்கு மட்டுமே நீர்நிலைகளில் கரைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. மேலும் ஊர்வலம் நடத்துவது தொடர்பாக 34 விதிமுறைகள் விதிக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் ஏரிகாத்த ராமர் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. இத்தலத்தில் உலகில் வேறெங்கும் காண முடியாத மூலவர் சன்னதியில் ராமர் சீதையை கைப்பற்றியவாறு திருமண கோலத்தில் அமைந்திருப்பது சிறப்பு. 2 ஆண்டுகளுக்கு முன்பே பாலாலயம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது உபயதாரரின் நிதி வாயிலாக குடமுழுக்கு நடைபெற்றுள்ளது. தருமபுரி அருகே வெங்கட்டம்பட்டி ஏரியில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த ஆயிரக்கணக்கான மீன்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். விவசாய மற்றும் கால்நடைகளுக்கு ஆதாரமாக சுமார் 50 ஏக்கர் பரப்பளவில் இந்த ஏரி அமைந்துள்ள நிலையில் மீன்கள் இறந்து மிதந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விஷமிகள் சிலர் ஏரியில் மர்ம பொருளை கலந்ததாக புகார் கூறியுள்ள பொதுமக்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருச்சி அருகே நம்பர் 1 டோல்கேட் பகுதியில் அடுத்தடுத்து 4 இடங்களில் நடைபெற்ற திருட்டு சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இங்குள்ள அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தில் செயல்படும் வீட்டுமனை விற்பனை அலுவலகத்தின் பூட்டை உடைத்து 50,000 ரூபாய் ரொக்கம் திருடு போனது. அதன் அருகில் செயல்படும் பல் மருத்துவமனை, வழக்கறிஞர் அலுவலகம் ஆகிய பகுதிகளிலும் திருட்டு முயற்சி நடந்துள்ளது. இதேபோன்று அதே பகுதியில் செயல்படும் சூப்பர் மார்க்கெட்டின் பூட்டை உடைத்து பொருட்களும் திருடப்பட்டுள்ளன. புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மக்னா யானையை விரட்ட முயன்ற வனத்துறை ஊழியர் மற்றும் பொதுமக்களை யானை துரத்தியதால் பரபரப்பு நிலவியது. கூடலூரில் 3 மைல் பகுதியில் குடியிருப்பையொட்டி சாலையில் மக்னா யானை நடந்து சென்றது. அதனை வனத்துறையினர் மற்றும் உள்ளூர் மக்கள் விரட்ட முயன்றனர். இதனை கண்டு ஆக்ரோஷமடைந்த மக்னா யானை அவர்களை விரட்டி அலறிவிட்டது. ஏஞ்சல் படத்தின் படப்பிடிப்பை முடித்துக் கொடுக்காததால் 25 கோடி ரூபாய் இழப்பீட்டை உதயநிதி ஸ்டாலின் வழங்க கோரி பட தயாரிப்பாளர் தாக்கல் செய்த வழக்கை உடனடியாக விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஏஞ்சல் படத்தை முடித்துக் கொடுக்காததால் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக பட தயாரிப்பாளரான ராமசரவணன் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை தனி நீதிபதி தள்ளுபடி செய்த நிலையில் ராமசரவணன் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மனுவை உடனடியாக விசாரிக்க மறுத்த நீதிபதிகள் வழக்கை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து கிராம மக்கள் காலிக்குடங்களுடன் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குந்துக்கோட்டை கிராமத்தில் கடந்த 15 நாட்களாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என்று தெரிகிறது. மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பழுதான மின்மோட்டாரை சரி செய்ய எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். பொதுமக்களுடன் இணைந்து உத்தராகண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி டீ போட்டு அருந்தும் வீடியோ வேகமாக பரவி வருகிறது. கைர்சைன் பகுதிக்கு சென்ற முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உள்ளூர் மக்களுடன் உரையாடி அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்தார். அடுத்த ஆண்டு ஜூன் மாதம் வரை இந்திய கிரிக்கெட் அணியின் தேர்வுக்குழு தலைவராக அஜித் அகர்கர் தொடர்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு முதல் தேர்வுக்குழு தலைவராக அஜித் அகர்கர் இருந்து வரும் நிலையில் இந்த காலகட்டத்தில் இந்திய அணி 2023 ஒருநாள் உலகக்கோப்பையில் 2வது இடம் பிடித்தது. மேலும் 2024 T20 உலகக்கோப்பை தொடர் மற்றும் ICC சாம்பியன்ஸ் கோப்பை தொடர்களில் கோப்பையை வென்றது.
ரஷ்யா சென்றுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் புதினை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது இரு நாட்டு உறவு, வர்த்தகம், அமெரிக்க வரி விதிப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. முன்னதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி லாவ்ராவை சந்தித்து பேசினார். ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா வலியுறுத்தி வரும் நிலையில் புதின் ஜெய்சங்கர் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உலக நாடுகளின் போட்டித்திறன் தரவரிசையில் இந்தியா பின்னடைவை சந்தித்துள்ளது. பொருளாதாரம், அரசு மற்றும் வணிக செயல்பாடு, உள்கட்டமைப்பு உள்ளிட்டவற்றை கணக்கில் கொண்டு ஆண்டுதோறும் உலக போட்டித்திறன் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படுகிறது. அதன்படி நடப்பாண்டில் சுவிட்சர்லாந்து முதலிடத்தையும் சிங்கப்பூர் 2வது இடத்தையும் பிடித்துள்ளன. இந்தியா 2 இடங்கள் பின்தங்கி 41வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. மக்களின் வாழ்க்கை தரம், பொருளாதார முன்னேற்றத்திற்கான அரசுகளின் பங்களிப்பு உள்ளிட்ட காரணிகளை கொண்டு நடப்பாண்டு பட்டியல் தயாரிக்கப்பட்டதாக அதனை தயாரித்த அமைப்பு தெரிவித்துள்ளது. மெக்சிகோவில் கொட்டி தீர்த்த கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கவுத்தல் ஜரா பகுதியில் பெய்த தொடர் மழையால் வணிக வளாகங்கள், குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்தது. குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகள் மீண்டும் அனுமதிக்கப்படுவர் என வனத்துறை தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த தொடர் கனமழை காரணமாக கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து கடந்த 17ஆம் தேதி முதல் சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறையினர் தற்காலிக தடை விதித்தனர். இந்நிலையில் தற்போது நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து சீரானதால் சுற்றுலா பயணிகளுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை வனத்துறையினர் விலக்கினர். ஓசூரில் தேசிய அளவிலான சமையல் கலை போட்டி விமர்சையாக நடைபெற்றது. 2 நாட்கள் நடந்த இந்த போட்டியில் 7 பிரிவுகளில் 15 சமையல் அறிவியல் கல்லூரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். கோவை ஸ்ரீ கிருஷ்ணா கல்லூரி ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி திருவிழாவின் 8ஆம் நாளில் சுவாமி சண்முகர் வெள்ளி சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான இந்த கோவிலில் ஆவணி திருவிழா கடந்த 14ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் வியாழக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு சுவாமி சண்முகர் பிரம்மனின் அம்சமாக வெள்ளை சாத்தி கோலத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வழக்கத்தை விட 2 மணி நேரம் தாமதமாக சுவாமியின் புறப்பாடு நடைபெற்றது. சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த திருநாய்களை பிடிக்கக்கூடிய பணியில் மாநகராட்சி பணியாளர்கள் ஈடுபட்டனர். சேலத்தில் திருநாய்களின் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மட்டும் 20க்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றித் திரிகின்றன. இந்நிலையில் சுற்றித் திரியக்கூடிய நாய்களை பிடிக்கக்கூடிய பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். மகாராஷ்டிராவில் சாலையோர கழிவுநீர் கால்வாயில் இளைஞர் தவறி விழுந்த சிசிடிவி காட்சி வேகமாக பரவி வருகிறது. சந்திரபூரில் கையில் பொருட்களுடன் கழிவுநீர் கால்வாயின் மீது சென்றபோது திடீரென்று தளம் இடிந்து விழுந்ததில் இளைஞர் குழியில் விழுந்தார். அருகில் இருந்தவர்கள் இளைஞரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இங்கிலாந்தில் சோதனைக்கு சென்ற வீட்டில் பெண்ணின் உள்ளாடையை திருடிய காவலர் சிறையில் அடைக்கப்பட்டார். கடந்த 2024ஆம் ஆண்டு செப்டம்பரில் சம்பவம் நடைபெற்ற நிலையில் வீடியோ ஆதாரங்களை கொண்டு விசாரித்த கேம்பிரிட்ஜ் நீதிமன்றம் காவலருக்கு 4 மாதங்கள் சிறை தண்டனை விதித்தது. முன்னதாக காவலர் தனது பதவியை ராஜினாமா செய்தார். உத்தராகண்டில் பாறை சரிவிலிருந்து பெண் நூலிழையில் உயிர் தப்பிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரிஷிகேஷ் பத்ரிநாத் நெடுஞ்சாலையில் மண் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்தன. இந்நிலையில் உள்ளூர் மக்களின் எச்சரிக்கை மீறி சென்ற பெண் நல்வாய்ப்பாக பாறை சரிவிலிருந்து உயிர் தப்பினார். அதிக
அதிக ஒலி எழுப்பியதாக விழுப்புரத்தில் தனியார் பேருந்துகளில் இருந்த ஏர் ஹாரன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தனியார் பேருந்துகளில் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்துவதாக புகார்கள் எழுந்தன. அதன் பேரில் சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் 10 பேருந்துகள் மற்றும் ஒரு லாரியில் பயன்படுத்தப்பட்ட ஏர் ஹாரன்களை பறிமுதல் செய்தனர். ஒவ்வொரு வாகனத்திற்கும் தலா 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தனியார் பேருந்தின் டயர் வெடித்து விபத்திற்குள்ளானதில் 15க்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்தனர். பெங்களூருவில் இருந்து அஞ்சட்டி நோக்கி சென்று கொண்டிருந்த பேருந்து தர்கா என்ற இடத்தில் முன்பக்க சக்கரத்தின் டயர் வெடித்தது. இதனால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சர்வீஸ் சாலையில் உள்ள சுவற்றின் மீது மோதியது. இதில் பேருந்தில் இருந்தவர்கள் காயமடைந்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே ரிஷியூர் கிராமத்தில் தெருநாய்கள் கடித்து குதறியதில் 8 ஆடுகள் உயிரிழந்தன. தெற்கு தெருவைச் சேர்ந்த விவசாயி பாலதண்டாயுதம் மீனாட்சி தம்பதியர் வீட்டில் கொட்டகையில் கட்டப்பட்டிருந்த ஆடுகளை தெருநாய்கள் கடித்து குதறியுள்ளன. கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இப்பகுதியில் 26 ஆடுகளும் 20க்கும் மேற்பட்ட கோழிகளும் நாய் கடித்து உயிரிழந்துள்ளதாக மக்கள் கூறுகின்றனர். இந்த நாய்களை பிடித்து தடுப்பூசி போடுவதுடன் கருத்தடையும் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் அருகே ஓய்வு பெற்ற தனியார் நிறுவன அதிகாரி வீட்டுக்குள் புகுந்த கொள்ளையர்கள் கழுத்தில் அரிவாளை வைத்து மிரட்டி 40 சவரன் நகைகளை கொள்ளையடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வைத்தியநாதன் என்ற நபரின் வீட்டுக்குள் நள்ளிரவில் பின்புற கதவை உடைத்து உள்ளே சென்ற கொள்ளையர்கள் 2 பேர் வெள்ளி பொருட்கள் உள்ளிட்டவற்றையும் கொள்ளையடித்து சென்றனர். வீட்டில் ஆள் இருக்கும் போதே ஆயுதத்தை காட்டி மிரட்டி கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் பூத்து குலுங்கும் சூரியகாந்தி மலர்களை ஆர்வத்துடன் பார்வையிட்டு சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து செல்கின்றனர். தற்போது சீசன் கடைகட்டி வரும் நிலையில் பல மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்நிலையில் அருவியில் குளித்து மகிழும் மக்கள் சூரியகாந்தி மலர்கள் பூத்து குலுங்குவதை கண்டுகளிக்கின்றனர். கோவையில் யானை ஊடுருவலை தடுக்க அமைக்கப்பட உள்ள எஃகு கம்பி வேலிக்கான பணிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்ய இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சதீஷ்குமார் பரத சக்கரவர்த்தி அமர்வு தெரிவித்துள்ளது. முன்னதாக நீதிமன்றத்தில் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை யானை தாக்கியதில் 147 பேர் உயிரிழந்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது. யானைகளால் பயிர்கள் சேதப்படுத்தப்படுவதை தடுக்க அகழி, சோலார் வேலி போன்ற வழிமுறைகள் பயனளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. டெல்லி முதலமைச்சர் மீதான தாக்குதலை தொடர்ந்து காவல் ஆணையர் SVK சிங் மாற்றப்பட்டு புதிய ஆணையர் நியமிக்கப்பட்டுள்ளார். தன் வீட்டில் நடைபெற்ற குறைகேட்பு கூட்டத்தில் முதலமைச்சர் ரேகா குப்தா தாக்கப்பட்ட விவகாரத்தில் குஜராத்தைச் சேர்ந்த ராகேஷ் அகரியா என்பவர் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து டெல்லி காவல் ஆணையர் SVK சிங் மாற்றப்பட்டு அவருக்கு பதிலாக புதிய ஆணையராக 1992ஆம் ஆண்டு பேட்சை சேர்ந்த சதீஷ் கோல்சா நியமிக்கப்பட்டுள்ளார். முதல் தர கிரிக்கெட்டில் மும்பை அணியின் கேப்டன் பதவியிலிருந்து விலகுவதாக ரஹானே அறிவித்துள்ளார். தனது எக்ஸ் பதிவில் கேப்டனாக மும்பை அணிக்கு கோப்பைகளை வென்று தருவது பெருமை என்றும், இருப்பினும் வரும் காலங்களில் இளம் தலைமை அணியை வழிநடத்துவது சிறந்த தேர்வாக இருக்கும் என்பதால் கேப்டன் பொறுப்பில் தொடர விரும்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ரஹானே தலைமையின் கீழ் கடந்த சீசனில் சையத் முஷ்டாக் அலி கோப்பையை மும்பை அணி கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவில் தன்னுடைய 3வது விற்பனை மையத்தை திறக்க ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. பெங்களூருவின் புறநகரில் உள்ள பைத்தாரண்யபுரா பகுதியில் பீனிக்ஸ் ஆசிய வணிக வளாகத்தில் வரக்கூடிய 2ஆம் தேதி கிளையை திறக்க ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. மும்பை, டெல்லியை தொடர்ந்து ஆப்பிள் நிறுவனத்தின் விற்பனை கிளை பெங்களூருவிலும் அறிமுகமாவது குறிப்பிடத்தக்கது.